ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே வர ஜாபு. இது வந்து ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வர்றது ஜாபு. இந்த ஜாபுக்கு ஏகப்பட்ட வேகன்சி ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜாபோட டீட்டெயில் என்ன டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதேமாரி நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ டெய்லி அப்டேட்டுக்காக வாட்ஸ்அப் சேனலும் ஃபேஸ்புக் குரூப்பும் வச்சுருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட்டாக வந்துடும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கான வேக்கன்சி ரிட்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் கண்ட்ரி கீழே மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட்டு கீழே உங்களுக்கு வருது இந்த ஜாப்பு. ஸோ எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா 6/12 ஓப்பன் ஆகி 25/12 அன்னைக்கு க்ளோஸ் ஆகிடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வேக்கன்சி பார்த்துடலாம். முதல்ல நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்பளமாக 14,000 கொடுத்துரும். நீங்கள் வந்து இன்ஜினியரிங் டிகிரி கீழே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 112 வேக்கன்சி. இன்கேஸ் நீங்கள் நான் இன்ஜினியரிங் டிகிரி வரீங்கன்னா உங்களுக்கு 29 வேக்கன்சி. இன்கேஸ் நீங்கள் டிப்ளமா வரீங்க அப்படின்னா 12,000 உங்களுக்கு சேலரி. உங்களுக்கு இன்ஜினியரிங் டிப்ளமோ 3 இயர்ஸ் நீங்கள் ரெகுலரில் படிச்சிருக்கணும், அதாவது ஃபுல் டைமில் உங்களுக்கு 36 வேக்கன்சி. அடுத்து உங்களுக்கு ஐடிஐ நீங்கள் பாஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னா 10,000 சேலரி. நீங்கள் ஐடிஐ பாஸ் அவுட் ஆகிருக்கணும், ஆனால் ஃபுல் டைம் படிச்சிருக்கணும். 46 வேக்கன்சி, மொத்தமாக 223 வேக்கன்சின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னென்ன ஜாபுக்கான என்னென்ன கம்யூனிட்டி கேட்டகரி கீழே எடுக்கிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிரேடு லெவலில், அதாவது கிராஜுவேட் லெவலில் உங்களுக்கு இன்ஜினியரிங் கீழே ஆர்கிடெக்சரு, எலக்ட்ரிக்கலு, சிக்னல் அண்ட் டெலிகாமு, மெக்கானிக்கலு, கெமிக்கல் அண்டு மெட்ரலஜிக்கல்னு கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டலாக உங்களுக்கு 112 வேக்கன்சிக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நான் இன்ஜினியரிங்கில் ஃபினான்ஸு அப்புறம் ஹெச்ஆருக்கு எடுக்கிறாங்க. அதில் உங்களுக்கு மொத்தம் 29 வேக்கன்சி. அடுத்து டிப்ளமோ கேட்டகரி கீழே சிவிலு, எலக்ட்ரிக்கலு, மெக்கானிக்கலு, அடுத்து கெமிக்கலு, மொத்தமாக 36 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு ஐடிஐ போஸ்ட்டு கீழே கேட் ஆப்ரேட்டரு, டாக்ஸ்மேன் சிவிலில் கேட்டிருக்காங்க. கேடு ஆப்ரேட்டரு, டாக்ஸ்மேன் மெக்கானிக்கலில் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரீஷியனு அப்புறம் அதர் ட்ரேட்ஸ் இந்த மொத்தமாக உங்களுக்கு 46 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 223 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எல்லா கம்யூனிட்டிக்கும் பிரித்து கொடுத்துட்டாங்க. இல்லை ரிசர்வேஷன் கேட்டகரி தனியாக கொடுத்தாங்க. ஸோ எல்லாமே டீட்டெயிலாக இந்த பிடிஎஃப்பில் படித்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஜாபுக்கு எது எலிஜிபிளோ அதுக்கு கீழே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கான எலிஜிபிலிட்டி செலெக்ஷன் ஏரியா கொடுத்துருக்காங்க. எப்படி ஷார்ட் லிஸ்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட மெரிட் லிஸ்ட் இருக்குல்ல, நீங்கள் எடுத்த மார்க்கு அதை வச்சு தான் உங்களோட பெர்சன்டேஜ் அடிப்படையில் உங்களால் செலக்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து எந்த விதமான ரிட்டன் டெஸ்ட்டும் இன்டர்வியூமே கிடையாது. டேரெக்டாக செலெக்ஷன் தான் உங்களுக்கு. எப்படின்னா உங்களோட மார்க் வச்சு எடுத்தாங்க. இப்போ இன்கேஸ் 2 மார்க்கு ஒரே மார்க்காக இருக்கா அப்படின்னா யார் வந்து வயசு கூட இருக்காங்களோ அவங்கள ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மினிமமாக உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் மார்க் வந்து 60% இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் எஸ்சி எஸ்டி கீழே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 50% மார்க் இருந்தால் போதும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோ மார்க் வந்து நீங்கள் செக்யூர் பண்ணால் தான் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அப்ரெண்டிஸ் ஜாப்னால யாரெல்லாம் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கிடையாது. அதுமாரி நாட் கம்ப்ளீட்டட் 18 இயர்ஸ், அதாவது 18 வயசு கீழே இருக்கவங்களுக்கு இந்த ஜாபு கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி யாரும் ட்ரைனிங் போய்கிட்டு இருக்காங்க அப்ரெண்டிஸில், அவங்களுக்கும் இந்த ட்ரைனிங் கிடையாது அப்படின்னு டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இன்ஜினியரிங் டிகிரி அப்புறம் கிராஜுவேட்டு, ஸோ இந்த 2 இதுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. முதல்ல நீங்கள் நேட்ஸில் போய்ட்டு உங்களோட ஐடியை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நீங்கள் அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராமுக்கு நேட்ஸில் போய்ட்டு எஜுகேஷனில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் பாருங்கள், 1 ரெஜிஸ்டர் ஆன் நேட்ஸ் இல்லை NAPS அப்ரெண்டிஸ் போர்ட்டலில் நீங்கள் அப்ளிகேஷனை கொடுத்ததுக்கப்புறம் அதில் பாருங்கள் உங்களுக்கு யூசர் ஐடி மெயில் எல்லாம் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற அப்ரெண்டிஸ் ஓப்பனிங்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கொடுத்தீங்கன்னா ரிட்ஸ் லிமிடெட் கீழே உங்களுக்கு இந்த ஜாப் ஓப்பனில் இருக்கும். அடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னக்கிட்டே நீங்கள் எதெல்லாம் வெயிட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட், அதாவது லைக் உங்களோட எஜுகேஷன் பேக்ரவுண்டு, பர்சனலு ஃபோட்டோ, அப்புறம் உங்களோட கேஸ்ட் வைஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப்டர் த சப்மிட் ஸ்கேன் காப்பி, ஸோ நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கேன் காப்பி கிடைக்கும். அதை டவுன்லோட் பண்ணி இந்த கூகுள் ஃபார்ம் போய்ட்டு பார்த்துக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனில் போய்ட்டு மார்க் ஷீட்டு, ஆல் செமஸ்டர், ஃபைனல் இயர் பாஸ் அவுட்டு, ஸோ
உங்களோட ஆல் மார்க் ஷீட்டு, அப்புறம் உங்களோட 10th மார்க் ஷீட்டு எல்லாமே செக் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கேன்டு காப்பி ஒன்லி. ஸோ நம்ம ஸ்கேன் பண்ண காப்பி மட்டும் டாக்குமெண்ட்டை மாற்றி வச்சுட்டு நீங்கள் அதை தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லாமே கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃபு, ஐடென்டிட்டிக்கு ஒரு ப்ரூஃபு, கேஸ்ட்டு கேட்டகரிக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருப்பாங்களா, அது எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுமாரி நீங்கள் ஓபிசி கீழே வரீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் கேஸ்ட் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, அதாவது என்சிஎல் கேட்டகரி கீழே. ஸோ அடுத்து உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்ததுக்கப்புறம் நேட்ஸ் போர்ட்டல்லேருந்து அவங்க மார்க் பேஸில் எடுத்துகிட்டு யாரெல்லாம் செலக்ட் பண்ணிருக்கோமோ அவங்களுக்கு வந்து நாங்கள் மெயில் பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த த்ரூ இமெயில் ஃப்ரம் இந்த மெயிலேருந்து உங்களுக்கு மெயில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் மெயில் போகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து டேரெக்டாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாப் கொடுத்துருவாங்க அப்படின்னு மாதிரி பேசி சொல்லியிருக்காங்க. இது வந்து அடுத்து உங்களுக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு என்ன மாதிரி கேட்டகரி கீழே வராங்க, அவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கா, அந்த அப்ரெண்டிஸ் கீழே நீங்கள் என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும், ஸோ இதோட பேசிக்ஸ் என்ன அப்படி எல்லாம் சொல்லி தருவாங்க. அதேமாரி நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் பட்சத்தில் ஈஸியாக நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ எந்த ஜாபுக்குனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஈஸியாக எடுத்துக்கிடுவாங்க. ஸோ தட்ஸ் இட் டுடே வீடியோ காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வேலை தேடுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, ஆல் தி பெஸ்ட்.